வணக்கம் ராதிகா. அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தண்ணீர் கலந்த நிலையில் பெட்ரோல் இருந்த காரணத்தினால் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் இடத்தில் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட அறந்தாங்கி ரோடு பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்க்ல நேற்று மாலை ஒருவர் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கியுள்ளார். அப்போது பெட்ரோல் தண்ணீர் கலந்த நிலையில் வருவதை கண்டு அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த அவர் பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அந்த பகுதி மிகவும் பரபரப்பாகவே காணப்பட்டது. பெட்ரோல் போட வந்த மற்ற வாகன ஓட்டிகளும் இதை பற்றி பங்க் ஊழியர்கள் இடத்துல கேள்வி எழுப்பிய நிலையில அங்கு பதட்டமான சூழ்நிலையை உருவானது. இது பற்றி தகவல் அறிந்த பட்டுக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து பெட்ரோலில் தண்ணீர் கலந்து வருகிறதா என பார்ப்பதற்காக பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் வாட்டர் பாட்டிலில் பெட்ரோல் ஊற்றும்படி கூறியுள்ளனர். அதற்கு பெட்ரோல் பங்கு ஊழியர்கள் பம்பு வேலை செய்யவில்லை, பெட்ரோல் வராது என கூறியதை அடுத்து ஆத்திரமடைந்த போலீசார் அவர்களை கடுமையாக எச்சரித்த நிலையில் அவர்கள் பாட்டிலில் பெட்ரோல் போட்டுள்ளனர். அப்போது அந்த பாட்டிலை பார்த்த பொழுது அதில் அதிக அளவு தண்ணீர் கலந்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பெட்ரோல் பங்கிற்கு யாரும் பெட்ரோல் போட வராத அளவுக்கு அந்த பெட்ரோல் பங்க் முன்பு போலீசார் கயிற்றை கட்டியதோடு இனிமேல் யாருக்கும் இந்த பெட்ரோலை போடக்கூடாது என பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் எச்சரித்தனர். இதனை அடுத்து அங்கு நீண்ட நேரம் ஏற்பட்டிருந்த பதட்டமான சூழ்நிலை தணிந்தது. பட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளில் இது போன்று கலப்படம் செய்வதாக பொதுமக்களிடையே அடிக்கடி புகார் வந்திருந்த நிலையில் தற்போது நடந்த இந்த சம்பவம் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே பேசும் பொருளாக இருந்து வருகிறது. மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பட்டுக்கோட்டை பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளை ஆய்வு செய்து தரத்தை கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராதிகா.